வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி மாவட்டம் தேவ்கஞ்ச் கிராமத்தை சேர்ந்தவர் பராஸ்பன் பஹிலியா. இவரது மனைவி ரீட்டா தேவி. இந்த தம்பதியினர் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கணவன் விவசாயம் பார்த்து வரும் நிலையில் மனைவி ரீட்டா தேவி சிறிய அளவிலான பெட்டிக்கடை ஒன்றை வைத்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரீட்டா தேவி தனது கடையின் வரவு செலவு கணக்கிற்காக பேங்க் ஆஃப் இந்தியாவின் சுல்தான்கஞ்ச் கிளையில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி அஷ்டமி தினத்தன்று தனது கணக்கில் இருந்த பணத்தை எடுக்க சென்றுள்ளார். ஆனால் அன்றைய தினம் வங்கி விடுமுறை என்பதால் அருகில் இருக்கும் ATM மையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது தனது வங்கி கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை ரீட்டா தேவி பார்த்துள்ளார். அப்போது அவரது வங்கி கணக்கில் சுமார் 45,000 ரூபாய் மட்டுமே இருந்த நிலையில் திடீரென 9,49,49,588 ரூபாய் இருப்பதாக காட்டியது. இதனை பார்த்த ரீட்டா தேவி பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். பிறகு தனது மொபைலில் வந்த வங்கியின் மெசேஜிலும் அந்த தொகையே காட்டியிருந்தது. இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த அவர் தனது மகனை அழைத்துக் கொண்டு மற்றொரு ATM மையத்திற்கு சென்றுள்ளார். அங்கேயும் சென்று பார்த்தபோது அங்கும் அதே தொகை காட்டியது. உடனடியாக தனது குடும்பத்திற்கு தெரிவித்த ரீட்டா தேவி, இந்த பணம் நம்முடையது அல்ல, எந்த ஒரு ரூபாயும் யாரும் தொடக்கூடாது, பணத்தை அதன் உரிமையாளருக்கு திருப்பி தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் அந்த ATM திரையை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் ரீட்டா தேவி வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலானது. ரீட்டா தேவியின் இந்த நேர்மையான செயலை பாராட்டி பலரும் சமூக வலைதளங்களில் பாராட்டுகளையும், இன்றைய காலத்தில் இது மிக அரிதான நேர்மை என்றும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த தகவலை அறிந்த பேங்க் ஆஃப் இந்தியா சுல்தான்கஞ்ச் கிளை மேலாளர் ரிஷிகாந்த் பணப்பரிமாற்றம் செய்யும் சமயத்திலோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ ரீட்டா தேவியின் வங்கி கணக்கில் தவறுதலாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கலாம். விடுமுறை முடிந்து வங்கி திறந்தவுடன் இந்த தவறு சரி செய்யப்படும், ஏற்கனவே இந்த தொகை திரும்ப பெறப்பட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளார். எளிமையான குடும்பம் என்றாலும் அடுத்தவரின் பணம் நமக்கு வேண்டாம் என்று நேர்மையை கடைபிடித்த ரீட்டா தேவிக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.